அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற நாட்களில் கருவறையில் இருக்கும் மூலவர் அண்ணாமலையாரின் சிரசின் மேல் தாரா பாத்திரம் வைத்து குளிர்விக்கும் வகையில் உச்சி காலம் முதல் சாயாட்சிகை வரை தாரா பாத்திரத்தில் பன்னீரை மற்றும் வாசனை திரவங்கள் ஊற்றி அண்ணாமலையாரை குளிர்விப்பது வழக்கம். இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 1008 கலசாபிஷேகம் நடைபெறும் நிலையில் இன்று காலை கணபதி ஹோமத்துடன் அக்னி நட்சத்திர நிவர்த்தி பூஜை தொடங்கியது. இந்த நிலையில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் கோவில் நடைபெறக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும். திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. பொதுவாக காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருணசக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தின் கீழ் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது. இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபம், இதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இது அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்திருக்கு. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காங்க. அவரால் காண முடியவில்லை. எனவே சிவபெருமானே முழுமுதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை. பின் தன் வழிபாட்டிற்கு ஏதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைச்சிருக்காரு. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபம் விட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டே இருப்பது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறும். சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டும் சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். கிளி கோபுரம் 81 அடி உயரம், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம்,
மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம் கொண்டிருக்கு. மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். வடக்கே அம்மணியம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில். இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம் என்பதும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், ஹிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தரல வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று கூறியிருக்காரு. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமாக ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரறி ஒலித்ததாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவி கிடைக்கும். திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கடைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமையில் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவியும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணையாகலும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை அருகே இருக்கக்கூடிய பூதநாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலத்தை இப்படிதான் தொடங்க வேண்டும் என்பது நியதியாக இருக்கு. கிரிவல பாதையின் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது. அவர்கள் நம் மனதில் நிற்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க. கார்த்திகை மாதம் மகா தீபம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே உள்ளே சென்று பெறுவார். இது 2 நிமிட தரிசனம். இப்போது வாசல் வழியே பெரிய தீவெட்டியை ஆண்ட மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகா தீபம் ஏற்றப்படும். 7.5 உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றப்படுது. 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் முற்று ஏற்றுவாங்க. இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் 30 கிலோமீட்டர் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.